குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு இந்த 3 days ப்ரோக்ராமோட லாஸ்ட் டே, தேர்ட் டே இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த கண்டினியூஸ் இன்ட்ரெஸ்ட், நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட், அதாவது எவ்ரிடே எனக்கு என்ன ஆகும்னா, ஆஃப்டர் தி செஷன் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி இந்த செஷன்ல இதை நான் லேர்ன் பண்ணேன், இது வந்து எனக்கு இப்படி பெனிஃபிட்டா இருந்தது, இதனால வந்து நிறைய சில சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரியான உங்களோட அந்த மெசேஜ் வந்து எனக்கு கிடைக்கும் போது இது இட்ஸ் ரியலி மோட்டிவேட்டிங். ஏன்னா இத வந்து எடுத்துட்டு வந்தது காரணமே வந்து திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நியூ டு பீப்புள்ங்கிறது, அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அது ஒரு உண்மையான விஷயம். ரெண்டாவது வந்து இது மூலமா ஒரு சொல்யூஷன் ஆர் ரிசல்ட் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போக முடியும். இது இன்னைக்கே போறோம் இன்னைக்கே சரியாகிறோங்கிறது இல்ல. இன்னைக்கு லேர்ன் பண்ணோம்னா இட்ஸ் டேக்கிங் டைம். இது ஸ்லோவா அதை புரிஞ்சு அதை கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப்ல அங்கங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சு, ஒவ்வொரு இடத்துலயும் நிம்மதிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சு, எல்லா இடத்துலயுமே சூழல் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிற அந்த புரிதலுக்கு உள்ளாகும் போது, ஈவன் நாட் ஓன்லி த சிச்சுவேஷன், இந்த பிஹேவியர்ஸ், அதாவது பக்கத்துல இருக்கவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற சோகம்லாம் இல்ல. இப்ப எல்லாமே நமக்குள்ளதான் நடக்குது. அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்றத நம்ம சோகமா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அதை மாத்தி அமைக்க முடியும்ன்றது கூட தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒரு லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும்போது, எண்ட் ஆஃப் த டே நம்ம மனசு வந்து ஒரு நிம்மதிங்கிறத தாண்டி இப்படி யோசிக்கலாங்கிற அந்த மெச்சூரிட்டிக்கு வரும்போது, நம்மளோட உடல் ஆரோக்கியங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயும் ஹெல்த் வைஸ் நம்ம பாதிக்க வேணாங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்க எவ்ரி செஷன் எனக்கு வந்து கண்டிப்பாவே எனக்கு ஒரு எப்படி ஒரு 7 ல இருந்து 8 ரெஸ்பான்சஸ் வரும். பர்சனலா எனக்கு அனுப்புவாங்க. என்ன என்ன சொல்லி இருக்கும் அப்படின்னா, இதுல இது இவ்வளவு வேல்யூவா இருந்தது, இது எனக்கு இப்படி சந்தோஷத்தை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன மெசேஜஸ் வந்து எனக்கு எனக்கு வந்து எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா, அந்த வேல்யூவா இருந்ததுன்னு அவங்க சொல்லும்போது எந்த சூழ்நிலையில அது வேல்யூவா இருந்ததுன்னு ஆட் பண்ணுவாங்க. சோ அதுவுமே வந்து எனக்கு ஓகே. சோ அப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம இன்னும் சொல்லணும், இதைய வந்து அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணிட்டே இருக்கும். அதுதான் இன்னைக்கு லாஸ்ட் செஷன்ல நிறைய பேர்த்தோட ஒரே ஒரு கொஸ்டின், மெடிடேஷன் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறதா நிறைய பேர்த்தோட ஒரே ஒரு கொஸ்டினா இருந்தது. அதாவது இது முன்னாடி அவேர்னஸ் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சொல்றதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்குது. ஓகே, கரெக்ட், மனசு நிம்மதியா இருந்தா ஹெல்த் வைஸ் வந்து நம்ம நல்லா இருக்கோங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா சின்ன சின்ன ப்ராக்டிஸோட இருக்கணும் அப்படிங்கறதா இன்னைக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு செஷன்ல வந்து குட்டி குட்டியா 2 3 மெடிடேட்டிவ் டெக்னிக்கை நம்ம லேர்ன் பண்ண போறோம். அதாவது மெடிடேட்டிவ் டெக்னிக்னா என்ன அப்படின்னா, இப்போ நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கேள்விகளா கேட்டாங்க. அதுல முக்கியமா இவர் முத்துசாமி சார் இப்பவும் இருக்காரு. சோ அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கவங்க இத சொல்லும் போது நமக்குள்ள போயிட்டு அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே, அப்ப நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சில காம் பிராக்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அமைதியா இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரைன் பண்ணும் நம்ம மூளைய. ஏன்னா நம்ம அமைதியா இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம வேலைகள்ல தான் இருப்போம், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம், பிஸியா இருப்போம். ஆனாலும் நம்ம கடந்து வந்த பாதையில எங்கேயாவது ஏதாவது நம்மளை பாதிப்பு அடைய வச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம போயிட்டு அதை உட்கார்ந்து கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ ஏதாவது ஒரு நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் எப்பவோ நம்ம சின்ன வயசுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த கேள்விப்பட்டதுனால அது சார்ந்த சில செல்ஸும் இப்ப ஆக்டிவா தான் இருக்கும். அதனாலதான் அந்த காம் பிராக்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காம் பிராக்டிஸ்னா என்னன்னா, மனசை நம்ம அமைதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது எப்படி பண்றது, அதுக்கு என்ன டெக்னிக், அததான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு டெக்னிக்கா லேர்ன் பண்ண போறோம். என்ன டெக்னிக்னா, இப்ப நீங்க எல்லாருமே ஒரு நல்ல அமைதியான பிளேஸ்ல இருக்கீங்களான்றத செக் பண்ணிக்கங்க. அதாவது ஓப்பன் ஹால் அந்த மாதிரி இல்லாம உங்களுக்குன்னு ஒரு பிரைவசி, உங்களை சுத்தி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்ததுன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் போது உங்களுக்குள்ள போகிற அந்த சூழல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே அதுக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். என்ன டிஸ்டர்பன்ஸ் வருதோ அதுக்கு ரியாக்ட் ஆயிடுவோம். சோ இப்ப என்னென்ன குட்டி குட்டி டெக்னிக் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், அதோட பலன் என்னன்றத லைட்டா நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த டெக்னிக்கை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து காம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும், அதுக்கு ரியாக்ட் ஆயிட்டே இருப்போம். ரியாக்ட்னா அதை பத்தின ஒரு
சின்ன சின்ன தாக்கம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சும்மா உங்களுக்கு கேள்விப்படும் போதே அது சார்ந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதுக்குள்ள நம்ம இருந்துதான் நம்ம கடந்து வருவோம். உடனே அதுல இருந்து நம்ம வெளியில வந்துட மாட்டோம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்மளுக்கு பிரெயின்ல ஆக்டிவாவே தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு அந்த சூழல் வராது. ஆனா அது வர மாதிரி நம்ம மூளை வந்து டியூன் பண்ணும் நம்மளைய. சோ நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ நம்மளை கவனிக்கிறதை இன்க்ரீஸ் பண்ணும். எனக்கு ஒரு கிளைண்ட் ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து உட்கார்ந்து டிவி ஆர் சம் மொபைல்ல பாத்துட்டு இருக்கும்போது இவங்க கடந்து போகும்போது, இவர் என்ன இதே பண்ணிட்டு இருக்காரு, இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல, இவர் இந்நேரம் எடுத்து மத்த வேலையில படிச்சு பண்ணியிருந்தா நான் இப்படி பண்ணிருக்கலாம்ல, இந்த தாட்ஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு. இந்த காம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவரை கடந்து போகும்போது அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அவங்க பிரீத்திங்லயும், அவரை கடந்து போகும்போது அவங்களோட கவனம் வந்து அவங்களோட கால் எங்க படுது தரையில, அவங்க கைகள் எப்படி போயிட்டு வர்றது இல்ல அப்படிங்கறதுலயும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்கள அறியாமையும் அந்த சிந்தனைகள் ஸ்டாப் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்டை நோக்கி அவங்களுக்கு ஒரு சிந்தனைகள் வந்துச்சு இல்லையா, சோ அந்த சிந்தனைகள் ஸ்டாப் ஆச்சு அப்படின்றது. சோ இதுதான் காம் பிராக்டிஸ். அதாவது நம்ம நம்மளுக்குள்ள ஏதாவது ஒண்ணு வந்து போகும், இவங்க இப்படி ஆயிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு. அது வந்து தேவையற்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம எப்படி கவனிக்கணும், அந்த எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பிரீத்திங் தான். ஜஸ்ட் உங்க பிரீத்திங்கை கவனிச்சீங்கனாலே கம்ப்ளீட்டா ஒரு காம் ஆகும். இதோட நெக்ஸ்ட் கட்டமா நமக்குள்ள போறதுங்கிறது நம்மள இன்னும் நம்மளோட பாடியோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாக்குறது. இப்ப சும்மா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஐஸ் எதுவும் க்ளோஸ் பண்ண வேணாம். உங்களோட ரைட் லெக்ல இருந்து ரைட் ஹேண்ட் வரைக்கும், அதாவது ரைட் லெக்கோட லாஸ்ட் டோவை மாத்திரம் மனசுல கவனிச்சுக்கோங்க. வலது காலோட கடைசி விரலை கவனிச்சு மனசுல கவனிச்சுக்கணும். ஐஸ் எதுவும் க்ளோஸ் பண்ண தேவையில்ல. அங்க இருந்து வலது கையோட அந்த கடைசி விரல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் சும்மா நீங்களே ஒரு கனெக்ஷன், ஒரு நூல் மாதிரி கொண்டு வந்து அதோட கனெக்ட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணி பாருங்க. சும்மா நீங்களே அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. அப்படியே ஸ்லோவா அந்த கால் விரல் அஞ்சையும் ஒவ்வொன்னா லாஸ்ட் விரல் கவனிச்சிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி விரலை ஃபீல் பண்ணி, அதே மாதிரி கை விரல் அதுக்கு முன்னாடி விரலை ஃபீல் பண்ணி அதை அப்படியே கனெக்ட் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரீத்தினா மாத்திக்கங்க. அதாவது இந்த கடைசி விரலை கவனிச்சுட்டு அங்க இருந்து பிரீத்தின், இந்த கடைசி விரலோட கை விரலோட மறுபடியும் இந்த விரல் கை விரலோட அடுத்த ஃபிங்கரை நீங்க கவனிச்சு உங்களோட கால் விரலோட அந்த அடுத்த ஃபிங்கரோட பிரீத் அவுட்ல கனெக்ட் பண்ணுங்க. ஐஸ் எதுவும் க்ளோஸ் பண்ண வேணாம், சும்மா உங்க கவனத்தை மாத்திரம் அந்த மாதிரி கொண்டு போய் பாருங்க. அப்படியே ஸ்லோவா உங்களோட ரிங் ஃபிங்கரையும் கவனிச்சு பிரீத் இன், ரிங் ஃபிங்கர் கவனிக்கும் போது பிரீத் இன், உங்களோட கால்ல இருக்கக்கூடிய அந்த நடுவிரலை கவனிக்கும் போது பிரீத் அவுட். நீங்க கனெக்ஷனாவும் கொண்டு வரலாம், நீங்க பிரீத் இன் பிரீத் அவுட்டாவும் மாத்திக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்மளோட தாட்ஸ் வந்து தடைபடும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு நோயில இருந்து நம்ம வெளியில வரணும்னு நினைச்சோம்னா நிறைய தாட்ஸ் இருக்கக்கூடாது. இதுதான் நம்மளோட அவேர்னஸா இருக்கும். நம்ம நிறைய தாட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி தாட்டை ஹோல்டு பண்றங்கிறது அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸை நம்ம ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கணும். பிரீத்திங் கவனிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டா தாட் ஹோல்ட் ஆகும். இன்னும் நம்ம டீப்பரா போயிட்டு நம்மளோட ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்னும் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகும். நம்ம முந்தா நேத்து தியரிஸ்ல நம்ம கரெக்டா சொல்லிட்டோம். டாக்டர் இருக்கிறாங்க. ரிலாக்ஸேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரிலாக்ஸேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கு சில இடத்துல கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்ம சொன்னோம். சோ அந்த ரிலாக்ஸேஷனை இன்க்ரீஸ் பண்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படியெல்லாம் நம்ம அமைதிக்கு உள்ள வரலாம். ஏன் அமைதிக்கு உள்ள வரணும்னா நம்ம எப்பவோ ஏதோ விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், அது இப்பவுமே ஆக்டிவா இருக்கும். அது சார்ந்து நம்மளோட மூளை என்ன பண்ணும், அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம உள்ளாகலைனாலும் எடுத்துட்டு போயிடும்.
சோ அதனால நம்ம எப்பவுமே காமா இருக்கிறதுக்கு தயாராகணும். உங்களை சுத்தி சில இன்சிடென்ட் நடந்துட்டே இருக்கும், அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. செல்ஃபா போயிட்டு அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்குமெண்டா எடுத்துக்க கூடாது. அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி இப்ப என்ன பண்ணுங்கன்னா, கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணுங்க. இப்ப பண்ணீங்க இல்லையா? கண்ணை திறந்துட்டே உங்க கை விரல்களையும் கால் விரல்களையும் கனெக்ட் பண்ணீங்க. இப்ப ஸ்லோவா கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அத பண்ணிட்டு சேட்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எப்படி பண்றீங்க? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருக்குன்றத எனக்கு சேட்ல சும்மா நீங்க ஒரு சின்ன மெசேஜ் ஆட் பண்ணுங்க. உங்களால பண்ண முடியுதா? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கு? டிஸ்ட்ராக்ஷன் வருதா? அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. இப்ப பண்ண பண்ண உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா மறுபடியும் உங்களோட பிரீத்திங்குள்ள கவனத்தை அதிகப்படுத்திடணும். நீங்க வந்து பண்ண பண்ண உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா பிரீத்திங்ல கவனத்தை அதிகப்படுத்தி இன்னும் அந்த ஃபிங்கர்ஸையும் டோ ஃபிங்கர்ஸையும் கவனிக்கிறத இன்னும் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணி பழகணும். அப்படியே சேட்ல நீங்க ஆட் பண்ணுங்க நீங்க எப்படி பண்றீங்கன்றது. ஓகே, 2 பேர் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சிலர் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்னு நீங்க ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ ஃபோக்கஸ் பண்ண முடியுதுங்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்க. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்குன்றத நீங்க ஃபீல் பண்றீங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ். இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பரா கவனிக்கிறதுக்கு இப்ப தயாராகணும். அதாவது பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படிங்கிறதுல நிறைய இருக்கு. அதுல வந்து எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கவனத்தை நமக்குள்ள எடுத்துட்டு போலாம். ஏன் நம்மளையே நம்ம கவனிக்கணுங்கிறதுக்கும் நம்ம இப்ப வந்து ஆட் ஆன சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்ப காம் பிராக்டிஸ் பண்றோம்? ஏன் பண்றோம்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நம்ம ஈல்ட் ஆயிருப்போம். அதுக்கு வந்து நம்மளை அறியாமையே அடாப்ட் ஆகி பழகியிருப்போம். இப்போ ஒரு காய்ச்சல் வருது, ஓகே இது எடுத்துக்கணும். ஒரு ஏதாவது உடல்ல ஏதாவது பிரச்சனை வருது, உடனே வந்து இங்க போய் செக் பண்ணணும். இதெல்லாம் நம்மளை அறியாமையே சின்னதுல இருந்து ரொம்ப வருஷங்களா பழக்கமான சில விஷயங்கள். அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் இந்த காம் பிராக்டிஸ்க்கு நம்ம வர ஆரம்பிக்கணும். இப்படி இருந்தா இப்படி இருக்கணுங்கிறத நம்ம மூளை வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணி வச்சிருந்திருக்கோம். இப்ப நீங்க காம் பண்ணும் போதுதான், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் போதுதான் சில புது விஷயங்களையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்கிற அந்த நம்பிக்கை வரும். இன்னொன்னு, காம் பண்ணும்போது நல்ல விஷயங்களோட ஈஸியா மனசு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ பிரீத்திங் கவனிக்கிறீங்க, உங்களோட பாடி அப்படியே ஃபோக்கஸ் பண்றீங்க. இப்ப என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இப்ப நம்ம கால் விரலை ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்றோம். அந்த விரல் எங்க இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்படி சப்போஸ் உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட நியூரல் நெட்வொர்க்ல ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு எஃபெக்டிவான ஒரு டாபிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம கண்ணை மூடினா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்ம எப்படி வாழ போறோங்கிறத நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியுமா? கொஞ்சம் டஃப். அப்போ யாருனால ஈஸியா பண்ண முடியும்னா, நீங்க உங்களுக்குள்ள போய் பழகுனீங்கன்னா உங்களால பண்ண முடியும். யார் ஒருத்தங்க நமக்குள்ள போய் பழகுறோமோ அவங்கனால ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். ஏன் விஷுவலைஸ் பண்ணுங்கிறதும் நம்ம லாஸ்ட் 2 செஷன்ஸ்லயுமே நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்மள அறியாமையே சில தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம மைண்ட் போய் அதையும் கற்பனையா கிரியேட் பண்ணி வச்சிரும். இப்ப என்ன பண்றோம்னா காம் ஆயிட்டு நமக்கு என்ன மாதிரி உலகம் இருக்குதோ, வேணும்னு நினைக்கிறோமோ அதை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி காம் ஆகணும் அப்படிங்கறத நம்ம வந்து ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கணும். நம்ம காம் ஆகாத வரைக்கும், அந்த காம் அப்படிங்கிற அந்த பிராக்டிஸ நம்ம வந்து கொண்டு வராத வரைக்குமே வந்து நம்மளுக்கு அந்த ரியாக்ட் ஆகிறதுங்கிறது நேச்சுரலா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் ஆயிட்டு இருப்போம். இப்ப வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்றோம். இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட கடந்து போகும்போது, இவர் இப்படி பண்ணலாம், ஏன் மொபைல்ல இருக்காரு, ஏன் டிவி பார்த்துட்டு இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இந்த பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பிரீத்திங் கவனிச்சாங்க. அவங்க கால் எங்க தரையில படுதுங்கிற அந்த ஃபீலை உணர்ந்தாங்க. அவங்க போயிட்டு என்ன ஒர்க் பண்றாங்களோ அந்த பொருளை தொடும்போது அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணாங்க. எந்த தாட்டும் இல்லாம பாத்துக்கிட்டாங்க. ஆனா நடுவுல ஒரே ஒரு ஃபிளாஷ். என்னன்னா, இப்ப இவர் வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ், ஒரு சின்ன தாட்ட மாத்திரம் ஓட விட்டாங்க. அவ்வளவுதான். இது ஒரு 2, 3 நாள்ல அந்த சூழல் உருவாச்சுன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க.
ஓகேங்களா. சோ அப்ப நம்மளுக்கு என்னன்னா, காமா ஆகும்போது நம்ம உடல் மனசு வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும்போது என்ன வேணுமோ அதை ஒரு தடவை கிரியேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த சூழல் வந்து நம்மளுக்கு ஃபேவரா மாறும். இப்ப டென்ஷன் இல்லையா? டென்ஷன் எங்கேயும் இல்ல. ஏன் இவங்க இப்படி பண்ணல அப்படின்றது அந்த டென்ஷன்லாம் இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து காம் பிராக்டிஸ நீங்க டீப்பரா லேர்ன் பண்ணும்போது உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னா, மனசு நிம்மதியாகறதுக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் வந்து நம்மளை நம்மளே கவனிக்கிறது தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா. மனசு நிம்மதி ஆகியே ஆகணும். மனசு நிம்மதிங்கிறது என்னன்னா, உங்களோட தாட்ஸ கம்மி பண்றது. சிந்தனைகள கொஞ்சம் கொஞ்சமா டவுன் பண்றது. சிந்தனைகள் இல்லாம இருக்கறதுக்கு ட்ரை பண்றது. ஆனா இல்லாம இருக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன சிந்தனைன்னு சொல்றோம்னா, இந்த இடத்துல நீட் பேஸ்ட்ன்னு ஒரு கான்செப்ட்ட கொண்டு வரோம். தேவை சார்ந்த சிந்தனை. அவங்க ஹஸ்பண்ட கடந்து போகும்போது, இவரு ஏன் பண்ணல? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறது பிரச்சனை சார்ந்த சிந்தனை. அது வேண்டாம். அதைய ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா, அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப என்னன்னா, பிரீத்திங் கவனிக்கிறாங்க, பாடிய ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படியே ஸ்லோவா என்ன பண்றாங்கன்னா, அவரு வந்து உதவுற மாரி ஒரு சின்ன தாட்ட மாத்திரம் கிரியேட் பண்றாங்க. அவ்வளவுதான். அது வந்து ஒரு நல்ல ஃபீல் குடுக்குது இல்லைங்களா? சோ இவ்வளவுதான். நல்ல ஃபீலும் வரணும், காமும் வரணும். சோ காம்னஸ் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, உடல்ல உங்களுக்கு அழகா ஃபீல் ஆகும். ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அதோட ஆக்டிவ்னஸ், உடலோட ஆக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா, இப்ப உடலோட ஆக்டிவ்னஸ் அப்படிங்கிறது இப்ப சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒரு மாரி ஹெட்டேக்கா இருக்கு. என்னால வந்து சில விஷயத்த எடுத்து செய்ய முடியல. ஓ ஒரு மாரி டயர்டாவே இருக்கு. உடல் சோர்வு, அதை நீங்க நல்லா எடுத்துக்கங்க. உடல் சோர்வு ஏன் வருது அப்படின்னா, மனசோர்வு தான் உடல் சோர்வுக்கு காரணம். உடல் சோர்வு அப்படிலாம் வராது. ஆனா மனசோர்வுனா என்னன்னா நெறைய திங்கிங். ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம் இல்லையா? நெறைய யோசிக்கிறது. எப்படி யோசிக்கிறோம்? எதையோ தேவையில்லாதத கொண்டு போய் கனெக்ட் பண்றோம். சோ அந்த இடத்துல நம்ம மனசு சோர்வடையும் போது உடல் சோர்வு அடைஞ்சிரும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? காம் பிராக்டிஸ் மூலியமா ஓவர் திங்கிங்க டவுன் பண்ண ட்ரை பண்றோம். ஓகேங்களா? சோ இப்போ புதுசா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே சின்ன சின்ன மெடிடேட்டிவ் டெக்னிக் மாத்திரம் லேர்ன் பண்ண போறோம். எதுக்கு அப்படின்னா, அமைதி ஆகும்போது நம்மளோட மனசு அமைதியாகும்போது கேள்வி கேட்கறது கம்மியாகும். ஏன் இப்படி உருவாகுதுங்கிற சிந்தனை கம்மியாகும். ஏன் இப்படி நடக்கலைங்கிற அந்த தேவையில்லாத எண்ணங்கள் வந்து தடைபடும். இதெல்லாம் தடைபட்டுச்சுன்னா உங்களோட மூளைக்கான ஒரு பவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த சிந்தனை அதாவது தேவையில்லாததுன்னு சொல்ல முடியாது. நிறைய சிந்தனை நிறைய சிந்தனை நம்மளுக்கு மூளைக்கு வேண்டாம் அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு நிறைய காம்ப்ளிகேட்டடா மாத்தி விட்டுரும். நீங்க இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப சிலருக்குலாம் ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, நியூராலஜிஸ்ட பார்க்க போறாங்க. நியூராலஜிஸ்ட்னா நர்வ்ஸ்ல பெயினா இருக்கு. சில இடத்துல வந்து உடல்ல வந்து சில நர்வ்ஸ் வந்து வீக்கா இருக்கு. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, காம்ப்ளிகேட்டட் திங்கிங்னு சொல்லுவோம். அங்க ஒரு சின்ன ஒண்ணுமே இருக்காது. ஆனா அதை எடுத்து பல கதைகள உருவாக்கி, அதுக்கு அவங்களே ஒரு சின்ன சின்ன முடிவுகளை ஏற்படுத்திக்கிட்டு, முடிவுகள்னா இப்படி அது நடந்திருக்காது. ஏதோ ஒண்ணு எப்போ நடந்தது. ஆனா இவங்க வந்து இல்ல இல்ல இப்படிதான் நடந்துச்சுன்னு அவங்க மனசுக்குள்ளேயே வந்து யோசிச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான நர்வஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூரான்ல வரக்கூடிய வலிகளோ, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸோ வந்து அதுக்கு அதிகமாகும். சோ அதையே நம்ம சரி பண்ணணும்னு நினைச்சோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த காம் பிராக்டிஸ இன்னும் டீப்பா லேர்ன் பண்ணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் நீங்க பண்ணிட்டீங்க. சிலர்லாம் சாட்ல ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. சோ அதே மாத்திரம் நான் சொல்றேன். எப்படி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஓகே. சோ ஃபோக்கஸ் கிடைச்சிருக்கு. சிலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. அதுதான். இது வந்து எப்படின்னா, ஆஹ் உங்களுக்கு நீங்க பண்ண பண்ணதான் பிராக்டிஸ் ஆகும். இப்ப இனிஷியலா டக்குன்னு எடுத்தோன்னே பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஆஹ் உங்களுக்கு பிரைவசி இருக்கணும். இப்போ நீங்க பண்றீங்கன்னா வீட்ல எப்படி இருக்கு சூழல் அப்படின்னா, உங்களை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சோ உங்களை சுத்தி டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி இடத்த நீங்க வந்து இப்ப எடுத்துக்கணும். உங்களை சுத்தி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க வந்து ஒரு தனியான இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தூங்குற மாரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா,
ஓகே ஃபைன். அது வந்து அதெல்லாம் நல்ல விஷயம் தான். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அமைதி ஆச்சு அப்படின்னா, சிந்தனைகள் வந்து தடைப்படணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்துருச்சுனாலே போதும், ஆல்மோஸ்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். ஓகே, இப்போ இன்னொரு பிராக்டிஸ் இப்ப பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட 2 கை விரல்களையுமே சேர்த்து வச்சுக்கோங்க. எல்லாருமே சேர்த்து வச்சுட்டு, முடிஞ்ச வரைக்கும் உங்க கவனத்தை அந்த விரல்களுக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு கடைசி விரல்ல கடைசி விரல்ல இருக்கு இல்லைங்களா, 2 கையிலயும் கடைசி விரல் இருக்கும். இந்த கடைசி விரல் இந்த கடைசி விரலோட டச் ஆயிருக்கும். அதாவது அந்த ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும், கை டச் ஆயிருக்கும். அந்த டச் ஆன அந்த ஃபீலை நீங்க உணர்ந்துட்டு இந்த இந்த கையில வந்து 1 சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த விரல்ல 2 சொல்லணும். இதே மாதிரியே 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி நீங்க சொல்லணும். அதாவது கவுண்ட் பண்ணிக்கங்க. இந்த கை விரல் இதுல பட்டிருக்கும் போது இந்த இடத்த ஃபீல் பண்ணி 1, இந்த கை விரல் இதுல பட்டிருக்கும் போது இந்த இடத்த ஃபீல் பண்ணி 2. உங்களோட முழு கவனமும் உங்களுக்குள்ளதான் இருக்கணும். இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. உங்களோட முழு கவனமும் உங்களுக்குள்ள. அடிக்கடி பிரீத்திங்கையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட விரல்களை மட்டும் கவனிங்க. இந்த இடம் கவனிக்கும் போது 1, இந்த இடம் கவனிக்கும் போது 2, ஆனா சேர்த்து வச்சிருக்கணும். இப்ப 10 கவுண்ட்டையும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணுங்க. உங்களோட கைகளுக்குள்ள ஒரு பீட்ஸ் தெரியும். ஒரு பீட்ஸ்னா சின்ன துடிப்பு மாதிரி தெரியும். அது தெரியற வரைக்கும் அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே கவனிச்சு ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு ஒரு காம் ஆகுதான்னு பாருங்க. காம் ஆகுற அந்த செகண்ட்ல நீங்க ஒரு 80-90 வயசுல உங்களோட பிசினஸ்ல ரொம்ப சக்சஸ் ஆயிட்டு நீங்க உலக லெவல்ல சுத்திட்டு ஆரோக்கியமா நீங்க எல்லா இடத்துலயும் டிராவல் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு சின்ன கற்பனையை கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து கண்ணை திறங்க. இதே மாதிரி எல்லாரும் இப்ப பண்ணி பாருங்க. இது பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றத மெசேஜ்ல ஆட் பண்ணுங்க. அந்த பீட் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மெசேஜ்ல பண்ணிருக்கீங்க. சூப்பர். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு 2 பேர் சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க ஷேர் பண்ணுங்க. இங்க இப்ப எப்படி இருந்தது, இந்த பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படிங்கறத மாத்திரம் ஷேர் பண்ணுங்க. ஃபீல் ஆகுதா, அது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்குதா, இல்ல வேற தாட்ஸ் வருதா அப்படிங்கறத மாத்திரம் ஷேர் பண்ணுங்க.
பண்ண முடியுதா, அதுக்குள்ள போக முடியுதாங்கிறதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே. சோ ஒரு காம் ஃபீல் கிடைச்சிருக்குன்றத சொல்றீங்க. ஓகே ஃபைன். சோ இதுதான் நம்மளுக்கு வேணும். அந்த காம் ஃபீல் எப்படி உருவாகுதுன்னு இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? நம்மள சுத்தி உலகம் நம்மளுக்கு ஃபேவராலாம் இருக்காது. அது எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா காம் ஃபீல கொண்டு வரது இப்ப நம்ம கையில தான் இருக்குன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இல்லைங்களா? சோ இதுதான். இப்போ எல்லா இடத்துலயும் அந்த காம் ஃபீல இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி ஒரு பிரச்சனை அப்ப நம்ம எப்படி காம் ஃபீல் கொண்டு வரது? இப்போ இதுக்கான பிராக்டிஸ் எல்லாம் நேத்துல இருந்து நம்ம 2 நாளா வந்து அதுக்கான அந்த தியரி சொன்னோம்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஃபர்ஸ்ட் ஏன் நான் காம் ஆகணும் அப்படின்னா, என் ஹெல்த் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல இல்ல இவங்கள்ட்ட நான் ஆர்கியூ பண்ணி நான் தான் உண்மைங்கிறத புரிய வச்சிருவேன் அப்படின்னா இன்னுமே நம்ம அவேர்னஸ்க்கு வரல. ஹெல்த்ங்கிறது எப்படி வேலை செய்யுதுங்கிற அவேர்னஸ்க்கு வரல. சோ ஆர்கியூமெண்ட் இல்ல வந்து ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்றது அது எல்லாமே வந்து இப்ப தேவையானா ஃபன்னுக்காக பண்ணலாம். அந்த ஃபன் இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே அது ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணுதுன்னா we can do it. பட் somehow அது வந்து இட்ஸ் கோயிங் டு மேக் us பெயின் அப்படிங்கும் போது இட்ஸ் அவேர்னஸ். ஓகே நோ, ஐ வாண்ட் காம், ஐ வாண்ட் காம், எண்ட் ஆஃப் த டே ஐ வாண்ட் காம். ஏன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹெல்த் ஒர்க்ஸ். என்னோட பாடி, என்னோட மைண்ட் எல்லாம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் நிம்மதியா இருந்தேன்னா நிம்மதிங்கிறது ஒண்ணும் இல்ல, தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறது தான். தவிர்க்க தவிர்க்க என்னோட உடல்ல நல்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்றது தான் இப்ப நம்ம வந்து சொல்றது. சோ இதை வந்து இப்போ ஆஹ், இன்னும் ஒரு குட்டி பிராக்டிஸ் நான் சொல்றேன். இதையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா லாஸ்ட் 2 டேஸ் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாமே மனசு மூலியமா சரி பண்ண முடியுங்கிறத பேசணும். இன்னைக்கு ஒரு குட்டி குட்டி பிராக்டிஸ வந்து கொண்டு வரோம். சோ இதை நீங்க ஃபீல் இதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓவர் திங்கிங்கோ இல்ல நம்மளோட திங்கிங் ஜென்ரலா திங்கிங்கோ அலைன் பண்ணாத வரைக்கும், அதை அலைன் பண்ணாதான் ஹெல்த். அதை அலைன் பண்ணவே எனக்கு தெரியல, என்ன யோசிக்கணும்னு எனக்கு தெரியல, நான் எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு சில பிராக்டிஸ் எடுத்துட்டா நம்ம அது மாத்திக்க முடியுங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பிராக்டிஸ்லாம் நிறைய இருக்கு. ஆனா நம்மளுக்கு என்னன்னா உடனே ரிசல்ட் வந்துட்டா நல்லா இருக்குமேங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே அந்த லேர்னிங்ன்றது டைம் எடுத்துக்கும். இருந்தாலும் உடனே இன்னைக்கே எனக்கு நல்லாயிடணும், நைட் நான் நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கும் சொல்யூஷன் இருக்குன்றது தான் அந்த ஸ்டெப்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா இன்னொரு ப்ராக்டிஸ் நான் சொல்றேன். இந்த ப்ராக்டிஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து கைகளை சேர்த்து வச்சு நான் ஒரு ப்ராக்டிஸ் சொன்னா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பிரீத்திங்க மாத்திரம் கவனிங்க. ஓகேங்களா? பிரீத்திங்க கவனிச்சுட்டு உங்களோட ஐஸ், ரைட் ஐ லெஃப்ட் ஐ நீங்க பிரீத் இன் பண்ணிட்டு ரைட் ஐ கவனிக்கும் போது பிரீத் அவுட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் மாத்திரம் கிரியேட் பண்ணணும். மறுபடியும் பிரீத் இன் பண்ணும்போது உங்க உங்க நோஸை கவனிச்சுக்கணும். பிரீத் அவுட் பண்ணும்போது லெஃப்ட் ஐ கவனிச்சு பிரீத் அவுட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணணும். இதை அப்படியே ஒரு 2-3 டைம் பண்ணிட்டு ஐஸ் ஓபன் பண்ணிட்டு ஸ்லோவா ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பிரீத் இன் பண்ணி நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட். இதை அப்படியே ஒரு 3 டைம்ஸ் பண்ணி ஒரு காம்னஸ் ஃபீல் பண்ணுங்க. அந்த காம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, அந்த காம்னஸ் மேக்சிமமா போகும்போது டீப்பா ஒரு காம் ஸ்டேட்டுக்கு போவீங்க. அந்த ஸ்டேட்ல போகும்போது உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சபடியே உங்களோட உறவு சார்ந்து உங்க குடும்பமும் சரி, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் சரி, இல்ல ஏதாவது நெய்பர்ஸ் இல்ல உங்களோட ஒர்க் பிளேஸ்ல எல்லாரும் உங்களை நல்லா வேல்யூ பண்றாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன இமேஜினேஷனை கிரியேட் பண்ணிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க. இந்த பிராக்டிஸ் மாத்திரம் ஒரே ஒரு தடவை பண்ணி பாருங்க.
ஒன்ஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா எப்படி உங்களோட ஃபீல் இப்ப இருந்ததுங்கிறத நீங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஒருத்தர் வந்து அந்த ஸ்டெப்ஸ் இன்னொரு தடவை கேட்டிருக்கீங்க. அதாவது என்னன்னா, பிரீத் இன் பண்ணும்போது நோஸ் கவனிக்கணும். ரைட் ஐயை கவனிக்கும் போது பிரீத் அவுட் பண்ணணும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனா நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். மறுபடியும் பிரீத் இன் பண்ணும்போது நோஸை கவனிச்சுட்டு, கவனிக்கிறதுனா உங்க மனக்கண்ணுல ஃபீல் பண்றது. மறுபடியும் பிரீத் அவுட் பண்ணும்போது லெஃப்ட் ஐயை ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி காம் ஆகும். காம் ஆகிற ஸ்டேஜ்ல ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பிரீத் இன் பண்ணிட்டு நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட் பண்றது ஒரு 2-3 டைம்ஸ் செஞ்சு அந்த டீப் காம் ஸ்டேட் ஃபீல் பண்ணும்போது நீங்க உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை வேல்யூ பண்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பண்ற இடத்துல நெய்பர்ஸ், எப்படி எல்லாம் உங்களை வேல்யூ பண்றாங்கன்னு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணிட்டு ஐஸ் ஓபன் பண்ணும். இன்னொரு தடவை கூட எல்லாரும் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இப்போ காமா இருக்கு, ஒரு மாதிரி நல்ல ஃபீல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது, இந்த பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு. சோ இத காம் பிராக்டிஸ் பண்ணும் போது மாத்திரம் ஏன் காமா இருக்கு, அதான் சிலரோட கொஸ்டின்ஸ். இப்போ காமா இருக்கு, சோ மறுபடியும் நம்ம நார்மல் லைஃப்குள்ள போகும்போது அங்க நிறைய மறுபடியும் தாட்ஸ் வந்துருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம கையில ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அந்த மேஜிக்கையே நம்ம பயன்படுத்தணும். அப்பப்ப பிரீத்திங்கையும் அப்பப்ப நம்மளோட பாடி அவேர்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதோட கனெக்ட் ஆகி அந்த தாட்ஸ் கொண்டு வரதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம லைஃப்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் சொல்லணுங்கிறத நம்ம கொஞ்சம் டீப்பா லேர்ன் பண்ணிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையுமே, நான் உங்களுக்கு 2 நாளைக்கு நேத்து சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு உடல்ல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஏன் நம்ம இன்னொருத்தங்களுக்கு வந்து அதைய ஆஹ் ஐ மீன் அது எப்படி சொல்றதுன்னா, இன்னொருத்தங்களுக்கு அது ஏன் பிசினஸா மாறணும், அது ஏன் உங்களுக்கு பிசினஸா மாறக்கூடாதுன்ற மாதிரி நேத்து சொன்னேன் இல்லையா. சோ அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அது அது ஒரு அடாப்டேஷன் ஆர் அது ஒரு ஸ்ட்ரென்தனிங் பீரியட். அது வந்து உங்க வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களை மாத்திட்டு இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்தை கொண்டு வந்து நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை அச்சீவ் பண்றதுக்கு சக்சஸ் பண்ணுதுங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலை கொண்டு வந்தீங்கன்னா போதும், எல்லாமே வந்து சக்சஸா மாறிடும். ஸோ இப்போ இந்த இமேஜினேஷன் நம்ம கொண்டு வரோம் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து நல்லா டீப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கும். அப்ப இப்ப நம்மளுக்கு ஃபீல் ஆகுது இங்க காமா இருக்கும், இதே மாதிரி லைஃப்ல எல்லா இடத்துலயும் நம்ம காமா இருக்க முடியுமா? முடியும். இது என்னமோ அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா தான் முடியும். ஓகேங்களா. சோ இப்ப வந்து சொல்லுங்க. ஐ மீன் நீங்க பேசணும்னு நினைக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். நாகசாமி சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? முத்துசாமி நீங்களே சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பிராக்டிஸ் எப்படி காம்னஸ் இருக்கு? நல்லா நல்லா கிடைக்குதுங்க மேம், டாக்டர். ம், ம், ம். அதாவது இப்ப இப்படி கூட செய்யலாம் தானே. இப்ப வந்து இந்த ஃபிங்கர்ஸ் அது ஓகே, அந்த ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் அந்த 3 ஸ்டெப் போகும்போது இன்னும் கொஞ்சம் தாட்ஸ் அலைப்பாயில அதுல அது நம்ம நம்ம என்ன நினைக்க விரும்புறோமோ அந்த தாட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஓகே. எக்ஸலென்ட். ம். அது ஓகே. அது கொண்டு இப்ப வந்துக்கலாம், அது கொண்டு ஆமா, வந்துக்கலாம். ம். கொண்டு வந்துக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு எனக்கு அந்த வெறும் பிரீதிங்கை பார்த்தாவே நல்ல காம்னஸ் கிடைக்குது. அதுவே வந்துரும். கம்ப்ளீட்டா நம்மளுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். இன்னொன்னு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் எல்லாமே, நமக்காக தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்குன்ற அந்த ஃபீல் வரும். ஓகே டாக்டர். எல்லாம் எல்லாம் நமக்காக தான், எல்லாருமே நமக்காக தான். சோ அதுல இருக்கக்கூடிய நல்லதை மாத்திரம் நம்ம எடுத்துக்க முடியுங்கிறதும் வரும். அந்த ஃபீல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் 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 டாக்டர். தேங்க்ஸ். நேச்சரோட நம்ம வந்து அந்த
அந்த கனெக்ட் ஆகணும். நேச்சரோட கனெக்ட் ஆகுறதுன்னா நீங்க காம் ஆகும் போது தான் நம்ம நேச்சரோட மோஸ்ட்லி கனெக்ட் ஆகும். நம்ம நிறைய நான் நேத்தே சொன்னேன் இல்லையா, அதாவது ஆக்சிடென்ட்ஸா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அது எப்படி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு பாரம் வந்திருக்கும். அந்த பாரம் வந்ததுனாலதான் அது நடக்குது. சோ நம்ம இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அது வரக்கூடாது. அந்த அந்த அமைதியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப வந்து உங்களுக்கு உங்களை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். எந்த இடத்துலயுமே வந்து நீங்க பாதுகாப்பா தான் உணரப்படுவீங்க, பாதுகாப்பா தான் இருப்பீங்க. ஒரு டென்ஷன் தேவையில்லாம ஆட் ஆன் ஆகும்போது மட்டும்தான் நேச்சருக்கே நம்மளை சப்போர்ட் பண்ண முடியாது. அங்கதான் எல்லா ப்ராப்ளமும் உருவாகும். ஓகே ஓகேங்களா. சோ டாக்டர். அப்ப இந்த காம்னஸ்ன்றது இவரு சார் சொல்ற மாதிரி அந்த பிரீத்திங் கவனிச்சாலே வந்துரும். ஆனா கவனிக்கணுங்கிற அந்த அவேர்னஸ்க்கு நம்ம தயாராகணும்னு நினைச்சோம்னா இதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே ஆக்சுவலா வேற யாராவது சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு. உமா நீங்க கூட சொல்லுங்க. இவ்ளோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா இருக்குமா, அப்பெல்லாம் பண்ணதுக்கும் இப்ப பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டாக்டர். இந்த மேம் கான்செப்டை ஸ்டார்டிங்ல ஒட்டி அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ம் ம் இப்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. டக்குன்னு நீங்க சொல்றத ஃபாலோ பண்ணி அது உள்ள ம் போய் ஒரு காம்னஸ் கிடைக்குது. ம் 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 ஓகே, அது ஃபீல் பண்றீங்க நீங்க. ம் ஆமா மேம். ஓகே உமா, சூப்பர். தேங்க்யூ உமா. சொல்லுங்க, டாக்டர். இன்னொருத்தரையா பேச டாக்டர் இது வந்தீங்க. டாக்டர் இது ம் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் டாக்டர். ம் ம் அதாவது இப்ப அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ம் ம் இப்ப ம் அதுங்களுக்கு வியாதி வருது தானே. இப்ப நான் பாக்குற சில பெட் அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, கிட்னிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. வந்துட்டு அதுங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னு ட்ரீட்மெண்ட்க்குலாம் போறாங்க. அவங்களுக்கு மனமே இல்லையே, அப்ப இப்ப அவங்களுக்கு எப்படிங்க டாக்டர் இதுல வருது? இது வந்து நீங்க ரியலா எத பார்த்திருக்கீங்க நீங்க உண்மையா, அதாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு அந்த இல்ல இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? ஓகே இல்ல நான் பண்ணல. ஓகே. சோ எதுக்கு என்னுடைய நண்பர் சொல்றேன்? நண்பர் ம் சொல்லுங்க. அவங்க ம் வீட்டுல அவரு ம் நிறைய இந்த பெட் அனிமல்ஸ் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிறைய ம் வச்சிருக்காரு. சோ ம் அது சொல்லுவாரு, நான் இன்னைக்கு இந்த கேட்டுக்கு வந்து கிட்னில ப்ராப்ளம் இருக்கு, அப்புறம் இன்னொரு சொன்ன நாய்க்கு கேன்சர் வந்துருச்சுனே, இப்ப ம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அனுதாபமா ம் பேசிட்டு இருப்பாரு. சோ ம் இப்ப எனக்கு அப்ப அதுங்களுக்கு தான் இந்த 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 டென்ஷனு இதெல்லாம் இல்லையே, ஸ்ட்ரெஸ் இல்லையே, அதுங்களுக்கு எப்படி இது மாதிரி வியாதிகள் வருது? ம் ஓகே. சோ அருமையா கேட்டீங்க. ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு இருந்தாதான் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஒரு படிப்புன்னு ஒண்ணு உருவாகுது இல்லைங்களா, அந்த இடத்துலதான் எல்லாமே உருவாக்கப்படுது. இப்ப நம்ம மெடிக்கலி நம்ம என்ன படிச்சு வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருந்தா உடல் வந்து இப்படி இருக்கும், இதுக்குள்ள இப்படி உறுப்புகள் இருக்கும், அது இப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படிச்சிருக்கோம். படிச்சுட்டு அதை கொஞ்சம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அதை நிறைய படிப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு லைட்டா அங்கங்க ஐடியா இருக்கும். நம்ம மத்தவங்களுக்கு ஒரு லேமேனுக்கு இந்த மாதிரிதான் அனிமல்ஸுக்குமே இந்த மாதிரி இருக்குங்கிறது வந்து இதெல்லாம் இதெல்லாம் உருவாக்கப்படுறது அப்படிங்கறத நம்ம இப்ப ஃபீல் பண்ணோம். நீங்க நீங்க வெளியில சும்மா விட்டுருங்க. ஓகேங்களா. நாயோ பூனையோ வெளியில விட்டுருங்க, அதுக்கு ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதே நம்ம கரெக்ட். மனுஷங்கள்ட்ட இருக்கும்போது மாத்திரம்தான் நம்மளோட ஆங்ஸைட்டிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். நீங்க வந்து குழந்தையா இருந்தாலும், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 13 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த குழந்தைக்கு பெருசா இமோஷனலி அந்த குழந்தைக்கு பெருசா எதுவும் இருக்காது. ஆனா ஒரு மதருக்கோ ஃபாதருக்கோ அந்த ஆங்ஸைட்டி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரிதான் இப்ப அந்த பர்சன் இருக்கா இல்லையா, ஹேண்டில் பண்ற ஒரு கேர்டேக்கர், அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஒரு ஐடியா உருவாயிருந்திருக்கும். இந்த கரெக்ட். பிரச்சனையா இருக்குமோ, அந்த பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லி அவருக்கு உருவாயிருந்திருக்கும். அவரோட அதோட கனெக்டடா அவரு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போறதுனால அங்க வந்து ஆமான்னு சொல்லுவாங்க. சூப்பர். நான் சொல்றத ஃபீல் பண்றீங்களா நீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு? கரெக்டா கரெக்டா தெரியுது, ஃபீல் பண்ண முடியுது. அஹ் என்னன்னா, நீங்க பேசாம இருக்கணும். நம்ம பேசாம இருக்க மாட்டோம். நம்மளுக்கு வந்து அந்த பேசாம இருக்க பிடிக்காது. நம்மளுக்கு வந்து எதையாவது ஒண்ணு எடுத்து எதையாவது சொல்லிட்டு எதையாவது பண்ணிட்டு இருந்தோம்னா தான் பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகேங்களா. சோ அப்போ அது கஷ்டப்படுது, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது கேர் கொடுக்கணும்ல அப்படின்னு நம்ம எல்லாருமே இப்ப ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க பாக்குற எல்லாத்துமே ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா. அந்த கஷ்டப்படுதே அப்படின்னா ஒரு நேச்சர்லயே ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஜஸ்ட் ஒரு காம்னஸ் கொண்டு வரணும், நம்ம கொண்டு வரணும். அது கஷ்டப்படுதுங்கிறத நம்மளா ஃபீல் பண்றது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொடுக்குறீங்க, இல்ல ஒரு 1 டேவாவது கொடுக்குறீங்கன்னா அது அது ரெக்கவர் ஆகும்.
நம்மளுக்கு ம் அதெல்லாம் பொறுமை இருக்காது. நம்மளுக்கு ம் வந்து நிறைய நாலேஜ் இருக்கு. நம்ம உடனே போயிட்டு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுவோம். அதுல போயிட்டு அதுக்கு போயிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி எஃபோர்ட் எடுத்துட்டு அதை போய் யார்ட்டையாவது உட்கார்ந்து பேசுறது இன்னும் சந்தோஷமா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, கரெக்ட். ஓகேங்களா. சோ அந்த மாதிரிதான் இதெல்லாம் உருவாக்கப்படுது. மத்தபடி எல்லாம் அனிமல்ஸ்க்கு எல்லாம் எந்த ஒரு நோயும் நீங்க சொல்ற மாதிரி கேன்சர்லாம் வந்து அது கஷ்டப்படுதுன்றதெல்லாம் இங்க அஹ், அதாவது இது பேசுறதுக்காக தான் எல்லாமே உருவாக்கப்படுதுங்கிறத நம்ம நம்பணும். ரைட். வாழணும்னு நம்ம வந்துட்டோம். நம்ம வந்து இந்த வாழ்க்கைய நம்ம ஆரோக்கியமா வாழ்றோம்னா கண்டிப்பா உங்க கூட இருக்கிற அனிமல்ஸும் ஆரோக்கியமா தான் இருக்கும். இப்ப சூப்பர் நம்மளுக்கு ஏதோ சூப்பர். ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறோம்னா அது கண்டிப்பா அனிமல்ஸும் பாதிக்கப்படும். ரைட். சரிங்க டாக்டர், தெளிவா இருக்கு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த காம் ப்ராக்டிஸுங்கிறத நம்ம வந்து இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கணும். நிறைய இருக்கு இதுக்குள்ள. ஸோ அதனால என்ன பண்றோம்னா இதோட கண்டினியூஸா ஒரு 21 டேஸ் ப்ரோக்ராம்ங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா. ம் அந்த 21 டேஸ் ப்ரோக்ராம்லயும் என்னென்ன கான்செப்ட் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சும்மா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் டேல இப்ப நீங்க இந்த மெடிடேஷன் பண்ணீங்களா, இப்ப நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், நீங்களா தான் பண்ணீங்க. பட் இனிமேல் வரக்கூடிய செஷன்ஸ்ல நான் கைட் பண்ணுவேன், நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இனி அதாவது அந்த 21 டேஸ் ப்ராக்டிஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா அதுல வந்து நான் கைட் பண்ணி நீங்க பண்ற மாதிரியான ப்ராக்டிஸ் தான் வரும். அதுல எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் கான்செப்ட் லேர்ன் பண்ணுவீங்க. இப்ப ஓவராலா தான் நம்ம பேசியிருக்கோம். நேத்தும் சரி முந்தானத்தும் சரி ஓவராலா பேசுறோம். இப்படி எல்லாம் இருக்கு, கண்டிப்பா சொல்யூஷன் இருக்குன்ற ஒரு கான்பிடன்ஸ்க்காக தான் பேசியிருக்கோம். பட் எஸ் எனக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஐ நீட் டு லிவ் திஸ் லைஃப் ஹாப்பிலி ஹெல்த்தி வைஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 21 டேஸ்ல என்னென்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து நீங்க வந்து தாட் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு டெக்னிக்கல் லேர்ன் பண்ணுவீங்க. தாட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்குவீங்கன்னா நம்மனால நீட் பேஸ்ல உருவாக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை தான். இதுதான் நம்ம லேகிங்கா இருப்போம். நம்மளுக்கு சம்பவம் அந்த தேவையில்லாத கஷ்டப்படுத்துற எண்ணங்களை கூட ஹோல்டு பண்ணுவோம். ஆனா என்ன வேணுங்கிறது உருவாக்குறது அவ்வளோ டஃப். அதை உருவாக்குறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை லேர்ன் பண்ணும். ஒவ்வொரு செகண்ட்லயும் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத உருவாக்கணும். உடனே ஒண்ணு நடந்துருச்சு உடனே நம்ம வாழ்க்கை போயிடுச்சுன்னு இல்ல. அந்த இடத்துல என்ன வேணும்னு உருவாக்கணும்னா தான் லைஃப் மாறும். சோ அந்த இடத்த நம்ம ஃபர்ஸ்ட் நாள் கத்துக்கிறோம். ஸ்லோவா 2வது நாள் வந்து எப்படி ஹாப்பினஸ் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம கத்துக்குவோம். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்கில்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எல்லாருக்கும் வந்து யாராவது பாராட்டிட்டே இருந்து இல்ல வாழ்க்கையில அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட் அதுவா கிடைக்காதனால அப்படிங்கிறது இல்ல. ஹாப்பினஸ் ஒரு ஸ்கில். அது இருந்தா லைஃப்ல ஹெல்த்தியா இருக்கும். அது எப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது 2வது செஷன். 3வது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களோட பர்சனல் வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னா அவங்களை கடந்து வரும்போது ஏதோ ஒரு விஷயத்த ஈஸியா ஏத்துக்கிறதுனாலயோ இல்ல ஏதாவது ஒண்ணு ஓகே இது சரியாதான் நடக்குதுங்கிற அந்த அக்செப்டன்ஸ்னாலையும் தான் வந்து வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதைய டெவலப் பண்ண முடியாது நம்மளால, ஏத்துக்க முடியாது. சோ அந்த ஸ்கில்ல வந்து நம்ம கத்துப்போம். அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த பிலீவ் சிஸ்டம், அதாவது உங்களோட நம்பிக்கை. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஓவராலா சொல்லி இருந்திருப்பேன். பட் இதை வந்து மெடிடேஷனோட நம்ம எடுத்துட்டு போறோம். சோ இந்த மாதிரி 21 நாளும் ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க லேர்ன் பண்றீங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் எங்க டீம்ல இருந்து நீங்க எப்ப வேணாலும் கூப்பிட்டு பேசிக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கைட் பண்ணி உங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கோ இல்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கோ ஒரு ஒரு டீமே உட்காந்து வேலை செய்வாங்க. டெய்லி மெசேஜஸ், அதாவது காக்னிட்டிவ் இன்சைட்னு சொல்லுவோம். அதை கொடுத்து உங்களுக்கு வந்து அப்பப்போ உங்களை மோட்டிவேஷன் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்றது, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது. ஸோ இந்த 3 நாள் ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் பொறுத்து நீங்க வந்து அந்த 21 டே ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம பேசலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருக்கீங்க எங்க டீம்ல இருந்து பேசும்போது. அதுல நிறைய அந்த பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு பாசிட்டிவா ஃபீட்பேக்குங்கிறத விட இன்னும் எப்படி இதை எடுத்துட்டு போகணும் பீப்புளுக்குங்கிறதுக்கு சஜஷனும் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. இது 21 டேஸ் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு? 21 டேஸ் ப்ரோக்ராம் கேக்குறீங்களா? ஆமா. 21 டேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேக்குறீங்களா? ஆமா. மே 3rd வீக்ல.
உங்களுக்கு ஆமா டேட் வந்து கன்ஃபார்மா அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு டீம்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டேட் அண்ட் டைமிங் மாத்திரம். டைமிங் மோஸ்ட் ப்ராப்ளி 8 PM தான் இருக்கும். டேட் மாத்திரம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ 2 டீமா இருக்காங்க. சிலர் வந்து என்ன ப்ரிஃபர் பண்றாங்கன்னா தே வாண்ட் டு ஜாயின் இந்த மார்னிங் செஷன், அதாவது 6 o'clock இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சம் ஆஃப் தம் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தி ஈவினிங் டைம். ஸோ அதை மெஜாரிட்டி என்ன ப்ரிஃபர் பண்றாங்களோ அந்த டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் May 3rd வீக்ல இருந்து இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இதுல வெறும் மெடிடேஷன் ப்ரோக்ராம் பண்றதா இருக்குமா இல்ல 1-to-1s அந்த மாதிரி இருக்குமா? 1-to-1 வந்து you can share your you can share your questions through WhatsApp. ஓகேங்களா? இந்த 21 டேஸ்ல என்ன இருக்கும்னா நீங்க வந்து அந்த 21 டேஸ்ல இப்ப எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். கண்டிப்பா அவங்க ஓபன் அப் பண்றதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுவோம். அவங்க பேசுவாங்க, அதே சமயத்துல we are also supporting them. அந்த இடத்துல வந்து அந்த டெக்னிக்கல் லேர்ன் பண்ணுவாங்க, அந்த மெடிடேட்டிவ் டெக்னிக்கும் லேர்ன் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பர்சனலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கண்டிப்பா தனியா பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த பர்சனலான அந்த ப்ராப்ளத்தை நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்கன்னா, இப்ப எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் வாட்ஸ்அப்ல கொடுப்பேன். பட் என்னால டெய்லியும் நான் கூப்பிட்டு பேச முடியுமான்றது தெரியல. பட் வி ஹேவ் அ தெரபிஸ்ட், அவங்க வந்து உங்கள்ட்ட பேசுவாங்க. நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசுவாங்க. ஃபைன், ஓகே, தேங்க்யூ. ஓகேங்களா? ஸோ அதுல நிறைய முக்கியமான ஃபோக்கஸ் வந்து அந்த ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கிறத நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா ஒருத்தங்க மாத்திரம் இல்லாம எல்லாத்துக்குமே. ஸோ அதனால அந்த 1-on-1 கொடுக்கறதுக்கு நாங்க எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். எங்க தெரபிஸ்ட் டீமை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு நேத்து இன்னொரு ஃபீட்பேக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க. என்னன்னா இப்ப என்னதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளே ஒரு முயற்சி எடுத்து மாற்றத்தை கொண்டு வந்துடலான்ற நம்பிக்கை வருது. ஆனாலும் இது இன்னொருத்தங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அதை நம்ம போய் சொல்ல முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க, ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நாங்க நாங்க வந்து வாலண்டியரா நம்ம போயிட்டு ஒருத்தங்கள்ட்ட சொல்ல முடியாது. இது வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே செல்ஃப் ரியலைசேஷன். நீங்க நல்லா கவனிச்சிருக்கும் போது தெரியும், எல்லாமே விருப்பப்பட்டு தான் நம்ம பண்ண முடியும். விருப்பப்படாத போது பண்ண முடியாது. ஆனா நீங்களே உங்க மனசுல எதைய கொண்டு வந்தா அவங்க வந்து இந்த மாதிரியான சில லேர்னிங்க்கு உள்ள வருவாங்கன்றத பிராக்டிஸ் எடுத்துக்கலாம் இந்த செஷன் மூலியமா. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம போயிட்டு நம்ம வி ஆர் அவைலபிள், சி வி ஆர் ஹியர் டு சப்போர்ட், அவ்வளவுதான். ஆனா போயிட்டு விருப்பப்படாத தெரியாத ஒருத்தர் போய் பேச முடியாது, அது டஃபா இருக்கும். அதுக்கு பதிலா நீங்களே இந்த பிராக்டிஸ் மூலியமா சில உங்களோட மைண்டை வந்து எப்படி கரெக்டா கொண்டு போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்கத்துல இருக்கவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த லேர்னிங் நீங்க இங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. இன்னைக்கு செஷன் எப்படி இருந்ததுன்றதையும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்குதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஓகே, கவலையப்படாதீங்க. நம்மளோட ஆப்ல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இது வந்து ஓகே, இது எப்படி உருவாச்சுன்னு நான் சொல்றேன். அதாவது கோவிட் டைம்ல வந்து அப்ப கோவிட் அப்ப ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால மன உளைச்சலுக்கு ஆளானாங்க இல்லையா? சோ அப்ப வந்து எனக்கு சூரியன் எஃப்எம்ல இருந்து இன்டர்வியூ பண்ண சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அது நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அப்ப சில சேனல்ஸ்லயும் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ அதை பத்தி பேசினேன். சோ அது வந்து எனக்கு ஒரு தூண்டுதலா இருந்தது. அப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்ணேன், 30 days மெடிடேஷன் ப்ரோக்ராம் டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத மாத்திரம் ஃப்ரீயா நான் கண்டக்ட் பண்ணேன். 30 days கோவிட் டைம்ல 2021 இருக்கும்னு நினைக்கிறேன், the same Mayல நினைக்கிறேன். ஸோ அதை கண்டக்ட் பண்ணும்போது ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஒன்லி மென்டல் ஹெல்த், ஐ டிடன்ட் டச் எனி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். அதுதான் இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவா நம்ம டெவலப் ஆயிட்டு பீப்புள் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியும் ஹெல்த் வைஸ் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஐ எம் லிவிங் வித் தட். நான் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் ஹெல்த் வைஸ்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, எந்த இடத்துலயும் உடல் சார்ந்த பிரச்சனை வரும்போது அது உளவியலா அணுகணும்னாலே அதுல மாற்றம் வருதுங்கிறதெல்லாம் என்னோட பர்சனல் லைஃப்லயும் என்னோட ஃபேமிலிலயும் நான் அப்ளை பண்ணிருக்கேன். ஸ்லோவா இது ஒரு கம்யூனிட்டியா பில்ட் ஆச்சு. சில பீப்புள்லாம் வந்து ஹெல்த்துக்காகவே எனக்கு கால் பண்ணி இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது ஸோ இதோட அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்போன்னா ஆல்மோஸ்ட் 7-8 months பேக் வந்து ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா
உளவியல் சிகிச்சை மூலம் உடல் நோய்க்கு தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின். அதுல நிறைய பீப்புள் வந்து உள்ள வந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணோம்னா ஒரு 2 days ஒரு ஃப்ரீயா ஒர்க் ஷாப் கொடுத்து அவங்களுக்கு வந்து இதை பத்தின அவேர்னஸ் கொடுத்தோம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, என்ன நம்ம ஃப்ரீயா கொடுத்தாலும் எல்லாருமே தனிப்பட்ட முறையில பேசினாதான் அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. சோ அப்போ அதை ஹோல்ட் பண்ணி ஓகே நாங்க உங்களுக்கு 7 days ப்ரோக்ராம நம்ம ஆர்கனைஸ் பண்றோம் சொல்லி வச்சிருந்தோம். அது இப்ப ரீசெண்டா வந்து 7 days பண்ண முடியல, 5 days பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய பீப்புளுக்கு வந்து இதை இன்னும் அதுக்கு என்னன்றது புரிதலுக்காக ஒரு 3 days ஃப்ரீ வெபினார் கொண்டு வரணும்னு சொல்லி இப்ப கொண்டு வந்தோம். இப்பதான் வந்து 21 days அது வந்து பெய்டு, ஃப்ரீ கிடையாது. இப்ப நம்ம எடுத்துட்டு போற 21 days ப்ரோக்ராம் வந்து அதுக்கான பேமெண்ட் இருக்கும். சோ அதை ஏன் எடுத்துட்டு போறோம்னா அதுக்கு ஏன் பேமெண்ட்டும் இருக்கும்னா ஆட் ஆன் தெரபிஸ்ட் வந்து நிறைய கொண்டு வந்து எல்லாருக்குமே பேசணும். பேசினாதான் அவங்களோட சொல்யூஷனை வந்து அவங்க எடுத்துக்க முடியும், அவங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ண முடியுங்கிறதுனால இப்ப இது 21 days மாத்திருக்கோம். சோ இப்ப ஏன் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்றோம்னா திஸ் இஸ் த ரைட் டைம். எல்லாரும் நம்ம கவனிக்கிறோம், நிறைய பிரச்சனை சோஷியல் மீடியா மூலியமாவும் அக்ரவேட் ஆகுது, இல்ல மத்தவங்க ஃபேமிலி மூலியமாவும் தெரிய வருது. சின்ன சின்ன வயசு அதெல்லாம் நம்மளுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு இல்லையா? சோ இதுதான் சொல்யூஷன், அவ்வளவுதான். இதை வந்து அவங்க அப்ளை பண்ணணும், அவங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா நல்லா வாழ்ந்துடணும். ஒரே ஒரு லைஃப் எப்படியும் நம்மளுக்கு வந்து முடிஞ்சு போயிடும் வாழ்க்கைன்னா அதை எஃபெக்டிவா வாழணும். எங்கேயும் நம்ம வந்து பாதிப்பு வரக்கூடாது. இப்ப சின்ன வயசா இருக்காங்க, ஜஸ்ட் 35 40, அவங்க அவங்க இல்லாம போகும்போது அவங்கள சுத்தி இருக்கவங்களோட பெயின் வந்து மறுபடியும் ஒரு தெரபிஸ்டா வந்து நாங்க ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது இப்போ ஒரு குழந்தை அப்பா வந்து ஏதாவது ஆகுது, அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது அப்பாவோட பாசம் இல்லைன்னா மறுபடியும் அவங்களோட டீனேஜ்ல அவங்களோட லோ செல்ஃப் எஸ்டீமோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அதை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலையோ உருவாகுது. அப்ப இதையே தவிர்க்க முடியும்னா நம்ம அதை எஃபோர்ட் எடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கறத நாங்க ஃபீல் பண்ணோம். சோ அந்த எஃபோர்ட்டை கொடுக்கணும், யாருக்கும் அந்த மாதிரி இல்லைங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த 21 days ப்ரோக்ராம் May 3rd வீக்ல இருக்கும். டேட் என்னங்கிறது எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்றோம். 6 o'clock நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. 6 o'clock இல்ல ஐ மீன் மார்னிங் 6 o'clock இல்ல ஈவினிங் 8 o'clock உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம அப்படியே இன்னைக்கு முடிச்சுக்கலாம். உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க எப்ப வேணாலும் எங்க டீம் நம்பர் இருக்கும், நீங்க பேசலாம். சொல்லுங்க சத்யவாணி, ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சத்யவாணி, சொல்லுங்க. மேம் நான் 2 days கிளாஸ் அட்டன் பண்ணேங்க மேம். அப்படிங்களா? ஓகே, அதுல எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க சத்யவாணி. நீங்க இப்ப டயபெட்டிஸ பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க மேம். நம்ம மைண்ட் கிளியரா இருந்தா எல்லாமே கிளியரா இருக்கும், அந்த மைண்ட வந்து நீங்க டிஸ்டர்ப் இல்லாம ஃப்ரீயா விடணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எப்படி பிராக்டிஸ் நிறைய எடுத்துக்கணுமாங்க மேம்? அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தா நல்லாயிரும், மனசு தெளிவா இருந்தா நல்லா இருக்கும், அதுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவையான்னு நீங்க கேக்குறீங்க. ஆமாங்க மேம். பிராக்டிஸ்னா இது வந்து லைஃப் ஸ்டைலோட கனெக்ட் ஆயிருக்கு சத்யவாணி. நம்மளோட டே டு டே ஈவெண்ட்ஸ் தான். நம்ம இதுக்கு ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. நீங்க நினைச்சுக்கிற மாதிரி இந்த மெடிக்கலி நம்ம போயிட்டு டெஸ்ட் எடுக்கிறோம், செக் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நல்லா இருக்கும், மனசு நிம்மதியாக நல்லா தானே இருக்கும், ஜாலியா இருக்கும் வாழ்க்கை. சோ அந்த ஜாலியான வாழ்க்கையை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு குட்டி குட்டி டெக்னிக்கை நம்ம கத்துக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ரொம்ப பிராக்டிஸ்ன்னு நீங்க வந்து ஏதோ ஒரு பெரிய புதுசா ஏதோ பண்ண போறீங்கன்னு இல்ல. உங்களோட லைஃப்ல இப்ப உங்க வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்கனால ஒரு மனஸ்தாபம் வருதுன்னா அதை மேனேஜ் பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு 2 நாள்ல தெரிஞ்சு போயிடும். இந்த செஷன் அட்டன் பண்ணும்போது 2 நாள் தெரிஞ்சு போயிடும். அப்ப அங்க சண்டை வராது, சச்சரவு இருக்காது, கோபம் இருக்காது. இது 2 நாள் போதும். இப்ப நம்ம இது 21 days ப்ரோக்ராமா எடுத்துட்டு போறோம். ஆனா 2 நாள்லயே நீங்க வந்து வீட்டுக்குள்ள எதுவுமே சிக்கல் இருக்காது, நிம்மதியா இருக்கும். ஓகே, நிம்மதியா இருந்தோம்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதான் நிறைய நாள் நம்ம லேர்ன் பண்ண போறோம்.
ஓகேங்களா? ஓகே நம்ம மேம். நிம்மதியா இருக்கோம், வீட்ல எதுவுமே சிக்கல் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ இப்போ நீங்க உள்ள வந்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கான ப்ராப்ளத்தை. அப்ப என்ன ஆகும்னா இதெல்லாம் லேர்ன் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது இப்படி எல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அது ஒரு நிம்மதிக்கு எடுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் ஸ்லோவா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் நீங்க போய் செக் பண்றீங்கன்னா அங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு கண்ட்ரோல் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொன்னு, ஓகே ஹெல்த் மறந்துருங்க. இது வந்து கம்ப்ளீட் ரிசல்ட் ஹெல்த்துக்கு. ஓகேங்களா? மேம். அதாவது மென்டல் ஹெல்த்துக்கு இது 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 இந்த தெரப்பி, கான்சியஸ் தெரப்பிங்கிறது மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு தெரப்பி. நீங்க ஓகே என்ன மேம். ப்ராப்ளம் ஆனாலும் வச்சுக்கோங்க. அதாவது நான் சொல்றேன் பாருங்க, ஆங்ஸைட்டியா இருக்கட்டும், ஃபியரா இருக்கட்டும், டிப்ரெஷனா இருக்கட்டும், ஆங்கரா இருக்கட்டும், இதெல்லாம் 2-3 டேஸ்ல சால்வ் பண்ணிடலாம். ஆனா இதுக்கு ரூட் காஸ் இருக்கும். ரூட் காஸ் எப்போ நம்ம ஒரு 2 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா, 20 வருஷமா அந்த அந்த அதிகப்படியான நாட்களுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ஆனாலும் இதுல இருந்து வெளியில வந்தா ஹெல்த்துக்கு ஒரு 4-5 நாள்ல உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிரும். உங்க ஹெல்த் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இதையும் தாண்டி இதுக்குள்ள ஒரு அற்புதம் இருக்கு. என்ன அற்புதம்னா, நம்மளோட ஐடென்டிட்டின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளோட அந்த நமக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த யூனிக்னஸ் அப்படின்ற மாதிரி, நம்மனால என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்மளோட அந்த ஸ்பெஷல், அத வந்து நம்ம வந்து ஒரு கட்டத்துல ஃபீல் பண்ணி அதுக்குள்ள நம்ம போயிருக்கோம். ஓகே ஓகேங்களா? மேம். ஓகே மேம். அதுதான் நம்மளோட புதுசா இருக்கும். நம்ம அப்ப என்ன ஆகும், we are all deserved to live a luxury life. லக்ஸுரின்றத அந்த மீனிங் நான் ஏன் சொல்ல வரேன்னா, கம்ஃபர்ட்டை தான் நான் ஃபீல் பண்ணுவேன். லக்ஸுரினா என்ன, நம்ம குட்டி குட்டி விஷயத்தையும் நம்மளுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுதான் லக்ஸுரி. அதுல கம்ஃபர்ட் இருக்கும். நம்ம கம்ஃபர்ட்டா வாழணும். ஒரு எந்த இடத்துலயும் சிக்கல் சிரமம் அதெல்லாம் இல்லாம, ஈவன் மணி வைஸ்லயும் நான் சொல்றேன், நம்மளுக்கு எல்லாமே ஓகே கிடைக்கும். மேம். அதுக்கான ஒரு சில விஷயங்களும் உள்ள இருக்கும். சத்யவாணி. ஓகே மேம். மேம் அந்த ரூட் ஓகே. காசஸ் சொன்னீங்க இல்லைங்க மேம், அந்த ரூட் காசஸ் தாங்க மேம் அது தெரியலங்க மேம், அது எப்படின்னு புரியல. அதாவது இப்ப வந்து நம்ம பிறந்து வளரும் போது, இப்ப வந்து அம்மாவும் அப்பாவும் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ற ஒரு முக்கியமான மனிதர்கள். சோ இப்ப ஆமாங்க வந்து மேம். அம்மா வந்து என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்பா கிட்ட, இந்த மாதிரி அப்பா ஏதாவது சொல்லும்போது, சரிங்க பண்ணிக்கு தரேன், இந்தாங்க எடுத்துட்டு போங்க, இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்பா வந்து நீ என்ன நேத்து சொன்னது பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல நீங்க நின்று இருந்திருக்கலாம். அப்ப உங்களுக்கு என்ன பேட்டர்னா அது மாறும்னா, ஓ இந்த மாதிரி இருந்தா இப்படி இந்த 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 டைலாக்க சொல்லணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் அது மாறும். அது ஒரு 10 தடவை கேட்டீங்கன்னா நீங்க அது மாறும். ஆனா உங்க அம்மா திரும்ப வந்து அந்த இடத்துல காமா பதில் சொல்லியிருக்காங்களா, கோமா பதில் சொல்லியிருக்காங்களா தெரியாது. கோமா பதில் சொல்லியிருந்தா இதுவும் 2வது பேட்டர்னா நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ இதுதான் ரூட் காசுங்கிறது. நம்ம எந்த வயசுல இமோஷன்ஸை எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே இதெல்லாம் ஓகே ஆனா பிரேக் பண்ணி வர முடியும். ஓகே மேம். இதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு தான் நீங்க அந்த மெடிடேஷன் அந்த மாதிரி டெக்னிக்கல் சொல்றது. 21 days. ஆமா. எப்பங்க மேம் 21 டேஸ் பண்றது? எனக்கு இந்த ஃப்ரீ இந்த மாதிரி ஆன்லைன்லயே வாங்க மேம், இல்ல நேர்ல வந்து பார்க்கணுமாங்க எல்லாமே மேம்? இல்ல சத்யவாணி, எல்லாமே ஆன்லைன் தான். இது குரூப்பா தான் இருக்கும். எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருப்பாங்க. இது ஒன் ஓகே ஆன் ஓகே மேம். ஒன்ங்கிறது தனி. ஒன் ஆன் ஒன்ங்கிறது இப்ப உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அதை மாத்திரம் நம்ம வந்து பேசி அதுக்காக தனிப்பட்ட முறையில நம்ம சொல்யூஷன் தருது. இது வந்து வெபினார் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க எல்லா டெக்னிக்கும் லேர்ன் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். நீங்க லேர்ன் பண்ணிடுவீங்க, அந்த மெடிடேஷனும் லேர்ன் பண்ணிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட்டும் தருவாங்க. சோ இதைய வச்சு நம்ம வந்து நம்ம லைஃப லீட் பண்ண போறோம். ஓகேங்க மேம். ஓகே ஓகே சத்யவாணி, தேங்க்யூ நாங்க சோ மச். பர்சனலா கொஞ்சம் உங்களை பார்க்கணுங்க மேம், அதான் சரி அப்புறமா கால் பண்ணி கண்டிப்பா பேசுறோங்க கண்டிப்பா நாளைக்கு. கண்டிப்பா. ஓகே ஓகே மேம். சத்யவாணி, ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். ஸோ வேற யாராவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன். நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.